ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் இன்றிருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு கொடியாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். குறிப்பாக கடந்த 6 மாதமாய் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை 7வது மாதத்தை காண கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த மாதத்தை தேவன் ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த அதிகாலை ஜெபத்தை தேவன் ஆசீர்வதிக்க நம்ம அனைவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல புதிய மாதத்திற்காக அதிகாலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் ஜெயமாய் ஆசீர்வாதமாய் எங்களை வழிநடத்தும். இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதியும். தொடர்ந்து துதி, பாடல், ஆராதனைகள், தெய்வ வார்த்தைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இதை கேட்கிறவர்களை நீர் ஆசீர்வதியும். தேவக்கரைகளோடு இருக்கட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடணும். எல்லாத்துக்கு தெரிந்த பாடல் தான். பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தணும். பாடுவோமா? துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும், எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எங்கள் முன்னே செல்கிறார். இந்த மாதத்தில் எரிகோ போன்ற எத்தனை தடைகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், இயேசு நமக்கு முன்பதாக கடந்து செல்லுவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் எரிந்து விடும். கலங்கிடாதே, எத்தனை தடைகள், போராட்டங்கள் வந்தாலும் துதி ஜெயத்தை நமக்கு கொண்டு வரும். கரங்களை தட்டி நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை. உன்மார்க்க ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. உன்மார்க்க ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. ஆவியினால் ஆவியினால் என்றும் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சரீரம் சரீரம் ஆத்துமாவினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம். சரீரம் ஆத்துமாவினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம். சத்தத்தால் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் திறம் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எரியோ போன்ற எத்தனை தடைகள் சோதனைகள் வந்தாலும் இந்த மாதத்தில் ஜெயம் தருகிறவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். நிச்சயமாக ஜெயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலும் கூட நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல் தான், பழைய ஒரு பாடல். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீத பக்தன் சொன்னது போல தெய்வ சன்னிதானத்தில் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வானம் பூமி படைத்த வல்ல தேவனிடமிருந்து எண்ணுக்கடங்காத நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா.
நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். நிச்சயமாக நம்முடைய கரங்களை ஆசீர்வாதத்தினால் ஆண்டவர் நம்மை நிரப்புவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. இன்னொரு பாடலை பாடி கண்களை மூடி ஒரு வினாடி நம் கர்த்தரை நம் ஆராதனை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் கூட தேவாதி தேவனுடைய பிரசனம் இந்த காலை நேரத்தில் நம்மத்தில் அளவில்லாமல் இறங்கி கொண்டிருக்கிறது. அப்படியே கண்களை மூடி தெய்வ சன்னிதானத்தில் ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா. அதிகாலை நேரம் அப்பா உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம்
இவ்வளவாய் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்தார். தொடர்ந்து விடுதலையோடு கூட தெய்வ சன்னிதானத்தில் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவனை துதிப்போம், ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து மீதியான நேரத்தை கர்த்தாவே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசும். இவ்வளவு நேரமாக எங்களோடு கூட ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் விசேஷித்த விதமாய் நம்முடைய காயப்பட்ட கரத்தினால் தொட்டு ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஜெபம் கேளும், பதில் தாரும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலை நேரத்தில் நம் மூலமாய் மகிமை அடைவதாக. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய இல்லங்களில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமடைகிறோம். 7 என்பது பூரணத்தை குறிக்கிறது. இந்த 7வது மாதம் பூரணமாக கர்த்தர் உங்களுடைய களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வேலைகளையும் உங்களுடைய எல்லா காரியங்களையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு கில்கால். இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு கில்கால். இந்த கில்கால் என்கிற வார்த்தை குறித்து யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எகிப்தியரின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு அதை புரட்டி போட்டேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் யோசுவாவின் இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. கில்கால் என்றால் நிந்தை புரட்டி போடுகிற இடம், நிந்தை புரட்டப்பட்ட இடம், நிந்தை நீங்கி போன இடம், நிந்தை மாறுகிற இடம். இந்த மாதத்தில் ஆண்டவர் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, என் ஜனத்தின் மேல் இருக்கிற நிந்தைகளை நான் புரட்டி போடுகிறேன். இந்த மாதத்தில் நிந்தையை நான் நீக்குவேன். இந்த மாதத்தில் அவமானங்களை நான் நீக்கி போடுகிறேன். நிந்தை நீங்குகிற மாதமாக இந்த மாதத்தை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் போட்ட வார்த்தையை இந்த காலை நேரத்தில் இந்த வீடியோவின் மூலமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நிந்தை நீங்குகிற இடம், அப்படி என்றால் நிந்தையை நீக்குகிற கர்த்தர். இந்த மாதத்தினுடைய செய்தியின் தலைப்பு, இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு கில்கால் அல்லது நிந்தை நீங்குகிற மாதம், நிந்தை நீக்கப்படுதல், நிந்தையை நீக்கும் கர்த்தர் என்கிற தலைப்பிலிருந்து 2 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதிலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது சங்கீதம் 69வது சங்கீதம் 19-20 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், தேவரீர் என் நிந்தையை அறிந்திருக்கிறீர், என் நிந்தை என் இருதயத்தை பிளந்தது என்று தாவீது சொல்லுகிறார். தாவீது கர்த்தரை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தாவே, என் நிந்தையை நீர் அறிந்திருக்கிறீர், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. புலம்பலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே என் நிந்தையை நீ நோக்கி பாரும், கர்த்தாவே என் நிந்தையை நோக்கி பாரும் என்று இப்படியாக புலம்பலிலே நாம் வாசிக்கின்றோம். ரோமர் 5வது அதிகாரம், ரோமர் 15வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவும் கூட நிந்தையின் வழியாக நம்முடைய எல்லா நிந்தைகளையும் பாரங்களையும் அவமானங்களையும் அவர் நிந்திக்கப்பட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிந்தை அனுபவிக்காத ஒரு மனிதர்கள் இந்த பூமியில் இருக்க முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில், இந்த மாதத்தில், இந்த அதிகாலை நேரத்தில் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நிந்தையை நான் புரட்டி போடுவேன், நிந்தையை நான் நீக்குவேன். உன்னை பாரப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, சஞ்சலப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற, சமாதானத்தை கெடுக்கிற, நிம்மதியை கெடுக்கிற, தூக்கத்தை கெடுக்கிற நிந்தையை நான் நீக்குவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு சில நிந்தைகளை ஆண்டவர் நீக்கினார். அதை குறித்து நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 30:23 ராகேலுக்கு ஒரு பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத அந்த சகோதரிக்கு ஆண்டவர் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார், யோசேப்பை கொடுத்தார். ஆண்டவர் என் நிந்தையை நீக்கினார் என்று சொல்லி ஆதியாகமம் 30:23வது வசனத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிள்ளைகளினால் வரக்கூடிய நிந்தை, சிலருக்கு பிள்ளை இல்லை என்கிற நிந்தை, சிலருக்கு பிள்ளைகள் இருப்பதினால் பிள்ளைகள் மூலமாய் வருகிற நிந்தை.
அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் வருகிற நிந்தை, பிள்ளைகளால் வருகிற அவமானம், பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், குடும்பத்தில் இருக்கிற வியாதி, பலவீனத்தினால நிந்தைகள், பிள்ளைகளுடைய சுபாவத்தினால நிந்தைகள், பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு குடும்பத்திற்கு தலைக்குனிவு, அவமானங்கள், வேதனைகள், கண்ணீர், பிள்ளைகளால் வரக்கூடிய நிந்தையை நான் முற்றிலும் நீக்குவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் வடிகிற கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் அதை நீக்கி போடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். நிந்தையை நீக்கும் கர்த்தர், பிள்ளைகளால் வந்த நிந்தைகளை கர்த்தர் மாற்றுவார். நிச்சயமாக ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இரண்டாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 26வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது எதிரிகளால் வரும் நிந்தை. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனத்தில் எதிரிகளால் வரும் நிந்தை, எதிரிகளால் வரும் நிந்தை, கோலியாத் நிமித்தமாய் வந்த நிந்தை, எதிரிகளால் வரக்கூடிய நிந்தையை கர்த்தர் மாற்றுவார். வேலை செல்லத்தில் எதிரிகள், வீட்டை சுற்றிலும் எதிரிகள், சில நேரத்தில் குடும்பத்திலேயே எதிரிகள் இருப்பார்கள். பல இடத்துல எங்கே போனாலும் வந்தாலும் எதிரிகள், எங்கே போனாலும் வந்தாலும் பல இடங்களில் எதிர்ப்புகள், எதிரிகள் நம்மை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருக்கலாம். நம்மை சுற்றிலும் எதிரிகளுடைய கூட்டங்கள் பெருகி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? எதிரிகளால் வரும் நிந்தையையும் நான் நீக்குவேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்த கோலியாத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆனால் நிந்தித்தவன் நீண்ட நாட்களாக வாழவில்லை. தாவீதின் கையிலே ஆண்டவர் நிந்தித்தவனை ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது எதிரிகளால் வரக்கூடிய நிந்தையை ஆண்டவர் மாற்றுவார். மூன்றாவதாக வாசிக்கும் பொழுது எப்பிராயீமை குறித்து எரேமியா புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசி 31வது அதிகாரம் 19வது வசனத்தில், எரேமியா 31:19 வாசிக்கும் பொழுது எப்பிராயீமை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, எப்பிராயீம் துக்கித்து புலம்புகிறான். என்ன துக்கித்து புலம்புகிறான்? எப்பிராயீம் தன்னுடைய வாலிபத்தின் நிந்தையை நினைத்து அவர் புலம்புகிறதை தேவன் அறிகிறார். எப்பிராயீம் தன் வாலிபத்தின் நிந்தையை நினைத்தவன் புலம்பிக் கொண்டிருக்கின்றான். வாலிப வயதில் செய்த சில தவறுகள், சில காரியங்கள் தூங்க விடாதபடிக்கு அலக்கழித்து கொண்டிருக்கலாம், வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம், சஞ்சலப்படுத்திக் கொண்டிருக்கலாம். என்றைக்கோ செய்த தவறுகளின் நிமித்தமாக இன்றைக்கும் தலை குனிந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த மாதத்தில் கில்கால், நம்முடைய வீட்டை ஆண்டவர் கில்காலாய் மாற்றுவார். நம் குடியிருக்கிற பகுதி ஆண்டவர் கில்காலாய் மாற்றுவார். நம் வேலை செய்கிற இடத்தை ஆண்டவர் கில்காலாய் மாற்றுவார். படிக்கிற இடத்தை ஆண்டவர் கில்காலாய் மாற்றுவார். நம்ம எங்கே போனாலும் வந்தாலும் அந்த இடத்தை ஆண்டவர் கில்காலாய் மாற்றுவார். கில்கால் என்றால் என்ன? நிந்தை உண்மையில் இராதபடிக்கு புரட்டி போடுவேன். ஆண்டவர் நிந்தைகளை புரட்டி போடுவார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்றைக்கோ செய்த தவறுகள், காரியங்கள் எப்பிராயீமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய சஞ்சலத்தை, வேதனையை நான் அறிந்தேன். அவன் இளவயதில் செய்த காரியத்தை அறிந்தேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தவறு செய்தவர்கள் சில நேரத்தில் தேவனோடு கூட ஒப்புரவாகி, அவர்கள் தேவனோடு கூட ஐக்கியத்தை வைத்து, அவர்கள் சமாதானமாகி தேவனோடு கூட ஒப்புரவாகி நல்மனம் புரிந்து அவர்கள் தன்னுடைய பாறையில் ஓடிக்கொண்டிருப்பார்கள். பார்க்கிற மக்கள் அவர்களை அதே பார்வையில் பார்த்து கொண்டிருப்பார்கள். அதுதான் மனிதர்கள். தேவன் அப்படி பார்க்கிறவர் அல்ல. சமுத்திரத்தின் ஆழத்திலே தூக்கி போடுகிறவர். நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவைகளை கொண்டு போய் தூரமாக வீசுகிற கர்த்தர். தாவீதினுடைய வாழ்க்கையில சீமை என்கிறதான ஒரு மனிதன் தாவீதை தூஷித்ததை நம்ம பார்க்கின்றோம். தாவீது குறித்து கேவலமாய் பேசினதை பார்க்கின்றோம். அவரோடு இருந்த யுத்த வீரர்கள் அந்த மனிதனை வெட்டும்படியாக தாவீதின் இடத்தில், அப்பொழுது தாவீது ராஜாவாய் இருந்தார், அவனுக்கு ஒரு கெடுதலும் செய்யாதீர்கள், தேவன் அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் தன்னுடைய அந்திய காலத்தில் தன்னுடைய மகனாகிய சாலமோன் இடத்துல சீமை செய்த காரியத்தை ஞாபகப்படுத்துகிறான். இது மனிதன். ஆனால் ஏசப்பா என்ன சொல்றாரு தெரியுமா?
அவர் மன்னிக்கிற தேவனாயிருக்கின்றார். மனிதர்கள் மறந்ததை ஞாபகப்படுத்துவாங்க, மனிதர்கள் யார் என்பதை காட்டிக் கொடுப்பார்கள். ஆனால் தேவ பிள்ளைகள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள், இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவைப் போல மாற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், உண்மை கிறிஸ்தவர்கள், உண்மை சீசர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் மன்னித்து மறந்து விடுவார்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாலை நேரத்தில், இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நல்ல வார்த்தை என்ன தெரியுமா? வாலிபத்தின் நிந்தையையும் நான் நீக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடையட்டும். 4வதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகின்றோம். தொழில் செய்வதனால் வந்த நிந்தை. பலவிதமான தொழில் செய்யலாம் என்று சொல்லி, வேலை செய்யலாம் என்று சொல்லி, பல விதத்தில் பணத்தை முதலீடு போட்டு கடுமையாக உழைத்து ஏமாந்து போய் நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இதை குறித்து எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 36 வசனம், எசேக்கியேல் 36:30 வாசிக்கும் பொழுது, விருட்சங்கள் நல்ல கன்னிகளை கொடுத்து நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல எழுதி வைத்திருக்கின்றார். விருட்சங்கள் நல்ல பலனை கொடுக்குமாம், ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கொடுப்பாராம். இது நிமித்தமாக அந்த நஷ்டங்கள் எல்லாம் கர்த்தர் லாபங்களாய் மாற்றுவார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பலவிதமான வேலைகளை செய்கிறீர்கள், தொழில் செய்கிறீர்கள், பலவிதமான காரியத்தில் முதலீடு போட்டு நீங்கள் நஷ்டப்பட்டு கவலையோடு கண்ணீரோடு கூட நீங்கள் நிற்கின்றீர்களா? நிந்திக்கப்பட்டு நீங்கள் நிற்கின்றீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாதத்தில் சொல்லுகிறார், நிந்தையை நான் நீக்குவேன், நிந்தையை நான் புரட்டி போடுவேன், உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். விருட்சங்கள் பலனை கொடுக்கும், மரங்கள் கனிகளை கொடுத்து அது பெருகும் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கின்றோம். இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து, வீட்டிலே நீங்கள் வாசித்து அண்டர்லைன் பண்ணி வைத்து அதன் மேல் கரங்களை வைத்து ஜெபியுங்கள். உங்கள் நிந்தைகளை கர்த்தர் மாற்றி பல மடங்கு லாபத்தை கொடுத்து உங்கள் தொழிலை ஆசீர்வதிக்க இயேசு போதுமானவராக இருக்கின்றார். இன்னொரு வசனத்தையும் கூட, 2 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 1 தெசலோனிக்கேயர் 2:2 வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவின் நிமித்தமாக நிந்தை. இதை குறித்து பவுல் இப்படியாக சொல்கிறார், பிலிப்பு பட்டணத்தில் நாங்கள் நிந்திக்கப்பட்டதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நாங்கள் நிந்திக்கப்பட்டது கிறிஸ்துவுக்காக அவர் பட்ட நிந்தைகள், பாடுகள், அவமானங்கள். சபைக்கு வருவது நிமித்தமாக, ஆண்டவராக இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில் பலவிதமாக நிந்திக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அற்பமாய் நீங்கள் எண்ணப்படலாம், குடும்பத்தாரால் நீங்கள் ஒதுக்கப்படலாம். கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் ஒரு நாளும் தரித்திரர் ஆவது இல்லை. கிறிஸ்துவுக்காக நீங்கள் படுகிற நிந்தைகளுக்கு, அவமானத்திற்கு ஆண்டவர் நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். பல வருடங்களாக, பல நாட்களாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே தகப்பனே, என் ஜெபத்தை நீர் கேட்க மாட்டீரா? உம்மை துதிக்க போவது நிமித்தமாக, உம்முடைய பிள்ளையாக உம்மை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, ஆலயத்துக்கு போவது நிமித்தமாக, ஜெபிப்பது நிமித்தமாக, ஒரு பிரதிஷ்டையுள்ள வாழ்க்கை வாழ்வது நிமித்தமாக குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்படுகிறேனே என்று சொல்லி, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் நிந்தைகளுக்கு ஆண்டவர் ஒரு முடிவு கொடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. அவர் சொல்லுகிற கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் வடிகிற கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தை நிந்தை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். நிந்தையை நீக்குகிற கர்த்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் எந்த சூழ்நிலைமையில நீங்கள் நிந்திக்கப்பட்டாலும் சரி, நான் தீமை செய்து நிந்திக்கப்பட்டாலும் சரி, சில தீமை செய்யாமலேயே கற்பனையாக பலரை குறித்து பலர் தவறாக பேசுவது, அற்பமாக பேசுவது, ஒருவர் வீட்டுக்கு வந்துட்டு போனா அல்லது ஒருவரை குறித்து அவர் இல்லாத நேரத்தில் அவர் அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவம் அப்படி, நான் கேள்விப்பட்டேன், நான் பார்த்தேன், இப்படியாக தன் வீட்டில் இருக்கிறவர்களையும் அவர்களை குறித்திருக்கிற நல்ல எண்ணங்களை உடைப்பது, அவர்களுக்குள்ளாக தவறான களைகளை விதைப்பது, அவர்களுக்குள்ளாக இருக்கிற மற்றவர்களை குறித்திருக்கிற நல்ல எண்ணங்களை உடைப்பது. நிந்திக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ?
தத்தளிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் நம் கையிலிருந்து நீக்கி போடுவார். யார் நம்மை தத்தளிக்க பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கரத்தில் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். மனிதன் எதை விதைக்கிறான் அதை அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை குறித்து எதை பேசுகிறார்கள் கவலைப்பட வேண்டாம். எதை வேண்டும் என்றாலும் பேசட்டும், என்ன வேண்டும் என்றாலும் பேசட்டும். ஆனால் நியாயம் தீர்க்கிற கர்த்தர் தராசு அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் சரியாக நீதி செய்வார். ஒருவரை குறித்து தப்பாக சொல்லுவதனால் அவர் தவறானவரும் கிடையாது. அவரை குறித்து நல்லவர் என்று சொல்லுவதனால் அவர் நல்லவரும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியானது பாவத்திற்குள்ளாக விழுந்தது. எல்லா மனிதனும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமானார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ளாக இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கின்றார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நிந்தைகளை மாற்றுகிற கர்த்தராக இருக்கின்றார். கிறிஸ்துவ நிமித்தமாக நீங்கள் நிந்திக்கப்படுகிறீர்களா? ஆண்டவர் நிந்தையை மாற்றுவார். அது நிமித்தமாக கண்ணீர் வடிகிறீர்களா? அந்த கண்ணீரை துடைத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கின்றார். இறுதியாக ஒரு வசனத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 19வது வசனம். யோவேல் 2:19 வாசிக்கும் பொழுது, இனி நான் உங்களை நிந்தையாக வைக்க மாட்டேன். இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இனிமேல் உங்களை நிந்தையாக வைக்க மாட்டேன். யோவேல் 2:19. இதுவரைக்கும் நிந்தையாக ஒரு சூழ்நிலை மேலே தேவனுடைய வார்த்தையை கேட்காமல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இஷ்டம் போல பல காரியங்களை நம்ம திட்டம் போட்டு நாம் செய்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் நிந்தையாக நான் வைக்க மாட்டேன். இனி நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். நான் உன்னை கரத்தில் எடுத்து பயன்படுத்துவேன் என்று சொல்லி, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிந்தையை நீக்கும் கர்த்தர் கில்காலுடைய அனுபவத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். பிள்ளைகள் மூலமாக, கணவன் மூலமாக, மனைவியின் மூலமாக, உறவினர்கள் மூலமாக, உடன் பிறந்தவர்கள் மூலமாக, பெற்றோர்கள் மூலமாக, யார் மூலமாக நாம் நிந்திக்கப்பட்டிருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், கில்காலினுடைய அனுபவத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுப்பார். நம் நிந்தை ஆண்டவர் புரட்டி போடுவார். நிந்தையை இல்லாமல் போகும்படி செய்வார். நம்முடைய பெயர்களை கெடுக்கிற மனிதர்களுக்கு ஆண்டவர் அதை திரும்ப கொடுப்பார். நம்ம யாரெல்லாம் தத்தளிக்க பண்ணி நம்முடைய பெயரை கெடுத்தார்களோ, ஆண்டவர் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை அங்கே அவருடைய கரத்தில் கொடுத்து நிந்தையை மாற்றுவார். சந்தோஷத்தின் மாதமாக, மகிழ்ச்சியின் மாதமாக, நிந்தையை புரட்டி போடுகிற மாதமாக, சமாதானத்தின் மாதமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மட்டுமாக தேவன் நம்முடைய துதி ஸ்தோத்திரங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்டார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஜெயமாய் நடத்துவார். கில்காலின் அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். கர்த்தராகிய தேவன் அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் வடிகிற கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஏசாயா 25:8 வாசியுங்கள். அந்த வசனத்தினுள் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்குவோம். நிந்தைகள் புரட்டி போடப்படட்டும். வெற்றிகரமான மகிழ்ச்சியான குற்றமற்ற ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான விடுதலையான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் கில்காலின் மாதமாய் கர்த்தர் இந்த வசனத்தை கேட்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல புதிய மாதத்திற்காக, அதிகாலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். சற்று நேரம் உம்மை துதிக்க, ஆராதிக்க, உம்முடைய போதனைகளை கேட்க எங்களுக்கு கிருபை கொடுத்த தெய்வத்துக்காக ஸ்தோத்திரம். யோசுவாவை பார்த்து சொன்னீர், எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு நான் புரட்டி போட்டேன் என்று சொல்லி, கர்த்தாவே, நீர் நிந்தைகளை புரட்டி போடுகிறவர், நிந்தைகளை மாற்றுகிறவர், எங்களை ஆசீர்வாதமாய் வைக்கிறவர், எங்களை கனப்படுத்துகிறவர், எங்களுடைய நற்பெயர்களை கெடுக்கிற, எங்களை தூக்கப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற
நற்பெயரை கெடுக்கிற, நல்ல பெயர்களை கெடுக்கிற, சாட்சியுள்ள நற்சாட்சிகளை கெடுக்கிற அப்படிப்பட்ட மக்களுடைய கரத்தில் தத்தளிப்பின் பாத்திரத்தை கொடுத்து நிந்தைகளை நீக்கி தம்முடைய பிள்ளைகளை நீர் வாழ வைப்பீராக. வாழ்க்கையில நிந்தனையினால் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். இந்த மாதம் ஒரு கில்காலின் அனுபவத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவாவின் மூலமாக ஆண்டவர் ஒரு கில்காலின் அனுபவத்தை கொடுத்தீரோ, அதே போல இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் ஒரு கில்காலின் அனுபவத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதி. இம்மட்டமாக துதியான பாடல், ஆராதனை எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொண்டீர். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் கிருபின் கரைகளோடு கூட இருக்கட்டும். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கூட திருப்பாதத்தை முத்தம் செய்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும். கில்காலின் மாதமாய் இந்த மாதம் மாறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களோட கர்த்தருடைய வருகை வரைக்கும் சதாகாலம் நிலைத்திருந்து பாதுகாத்து வழிநடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.